So we are going to see a important concept called EBS. Okay, we are discussing about EBS. So it's a more important concept. Okay, it comes under storage. Okay, easier. I'll teach you, make it easy concept. EBS stands for, we have two EBS service actually. உங்களுக்கு வந்து ரெண்டு EBS சொல்லுவாங்க. Don't be confused. நம்ம பார்க்க போற EBS வந்து பாத்தீங்கன்னா, okay, elastic block store. Block storage, elastic block storage. Okay, what is the full form of EBS? Elastic block storage. Actually, இன்னொரு EBS service ஒன்று இருக்கு. அது என்ன சர்வீஸ் அப்படின்னா beanstalk, elastic beanstalk ன்னு சொல்லுவாங்க. That's a service. But EBSங்கிறது it's one of the, okay, it's one of the feature of your instance. Instanceல அது feature you can see elastic block store. Okay, so elastic block store அப்படின்னா என்னன்னா, in the service, okay, it's not service, in the feature what you can do is you can create a hard disk. You can create a hard disk. Okay, you can create a hard disk or SSDs. This many storage device on the SSDs. Okay, in the kind of storage device on the you create panikla. You can create the hard disk and you can create the SSDs. Clear? Got it? Okay, so normally உங்களுக்கு தெரியும் what is the purpose of this EBS. So EBS வந்து இவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, உங்க ஹார்ட் டிஸ்க் SSD தான் இவங்க வந்து EBS ன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, என்னன்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். ஏன் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் சொல்றாங்க நான் சொல்றேன். what is the purpose of hard disk and SSD? anyone? ஒரு ஹார்ட் டிஸ்க் and SSD ஒரு பர்பஸ் என்ன? சரி, let's consider this is your laptop. Okay, okay, this is your for storage. Yes, okay, this is your laptop. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல what do you do? You have RAM. Okay, your RAM, CPU, hard disk. What is the purpose of hard disk? இப்போ நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க, உங்க OS நீங்க இதில் இன்ஸ்டால் பண்றீங்க. ஜஸ்ட் உங்க லேப்டாப்ல உங்க OS இன்ஸ்டால் பண்றீங்க. உங்க OS ஃபைல்ஸ் எங்க இருக்கும்? anyone? உங்க OS ஓட ஃபைல்ஸ்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? where your OS file be stored? where your OS file will be stored? in your hard disk. ஓகே, அப்போ உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல தான் உங்களோட OS ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஓகே, ஏதோ ஒரு ஃபைல் சேவ் பண்றீங்க, ஏதோ ஒரு ஃபோல்டர் சேவ் பண்றீங்க, ஏதோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க, இல்லை ஒரு மூவி சேவ் பண்றீங்க. எனி டேட்டா யூ ஸ்டோர், வேர் இட் வில் ஸ்டோர், பர்மனெண்டா எங்க ஸ்டோர் ஆகும்? ஸோ இட் இஸ் அ பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஹார்ட் டிஸ்க்ல தான் பர்மனெண்டா ஸ்டோர் ஆகும். நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆயிடுச்சு, உள்ள டேட்டாலாம் போயிடுச்சு. எஸ், ஹார்ட் டிஸ்க் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா லாஸ் ஆயிடும். ஸோ ஹார்ட் டிஸ்க்ங்கிறது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஏன் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் சொல்றாங்க? anyone? why hard disk is called as permanent storage? okay, so அதுக்கு முன்னாடி நம்ம ரேம்க்கும், ஓகே, ரேம்க்கும் ஹார்ட் டிஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியும். anyone know what is the difference between RAM and hard disk? ரேம்க்கும் ஹார்ட் டிஸ்க் என்ன டிஃபரன்ஸ்? what is the difference between RAM and hard disk? சிம்பிளா நான் சொல்றேன். ஓகே, நார்மலா உங்க சிஸ்டம்ல நீங்க கொடுக்குற டாஸ்க்லாம் யார் ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா உங்க CPU தான் ப்ராசஸ் பண்ணும். உங்க CPU ப்ராசஸ் பண்ணும். CPU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அப்ப அதுலேயே ப்ராசஸிங் இருக்கு. ப்ராசஸ்னா எதுல? இப்போ உங்க லேப்டாப்ல போயிட்டு ஒரு கால்குலேட்டர் ஆப் இருக்கு. ஓகே, உங்க லேப்டாப்ல ஒரு கால்குலேஷன் நீங்க போட போறீங்க, 1+1. அந்த 1+1 யார் ப்ராசஸ் பண்ணுவா? உங்க CPU. அப்போ உங்க லேப்டாப்ல நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ், நீங்க பண்ற டாஸ்க் எல்லாமே யார் ப்ராசஸ் பண்ணுவா? your CPU will process. it is a brain. okay, it is a brain. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஹியூமனுக்கு எப்படி பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணுமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் CPU தான் ப்ராசஸ் பண்ணும். இப்போ 1+1 சொன்னா 2ன்னு யார் ப்ராசஸ் பண்ணா? உங்க பிரெயின். இப்போ அந்த வாட்டர் பாட்டில் எடுனா யார் ப்ராசஸ் பண்ணா? உங்க பிரெயின். இப்போ வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டா யாருக்கு அது ஆன்சர் ப்ராசஸ் பண்ணா? உங்க பிரெயின். அப்போ எல்லா டேட்டாவும் உங்க இதுல ப்ராசஸ் பண்றது பிரெயின். அதே மாதிரி உங்க லேப்டாப்ல எது வேணா இருக்கலாம், ஒரு கால்குலேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி அந்த ப்ரோக்ராமை ப்ராசஸ் பண்ணி யார் அவுட்புட் கொடுப்பா? உங்க CPU. ஒரு
வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை வந்து யார் ப்ராசஸ் பண்ணி ப்ளே பண்ணுவா? நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா மூவிஸ், அப்போ அந்த மூவிஸ் வந்து ப்ராசஸ் ஆகுதுல, அந்த மூவிஸ் ப்ளே ஆகுதுல, யார் ப்ளே பண்ணுவா? சிபியூ. ஓகே, சிபியூ தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுமாரி உங்கள் லேப்டாப்பில் எல்லா டேட்டாவும் ப்ராசஸ் பண்ணுறது யுவர் சிபியூ. ஓகே ஃபைன். இப்போ ரேம்ல என்ன, ஹார்ட் டிஸ்க்ல என்ன? சிம்பிள். ஓகே, இப்போ நார்மலாக உங்கள் லேப்டாப் இது இஸ் யுவர் லேப்டாப். ஓகே, இப்போ உங்கள் லேப்டாப்பில் உங்கள் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இஸ் யுவர் ஹார்ட் டிஸ்க். லெட்ஸ் கன்சிடர் ஹெச்டி. ஸோ இஸ் யுவர் ஹார்ட் டிஸ்க். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பைத்தான் ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க. என்ன ப்ரோக்ராம்னா ஆட் 1+1. ஓகே, இது எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் கிடையாது, ஒரு சாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆட் 1+1. இப்போ இது எங்க ஸ்டோர் இருக்கு? உங்க ஹார்ட் டிஸ்க்ல. ஏன் வந்து இந்த ப்ரோக்ராம் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க்ல நீங்க ஸ்டோர் பண்ணும்போது தான் அந்த ப்ரோக்ராம் பர்மனண்டா இருக்கும். பர்மனன்ட்னா நீங்க லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணி திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி திரும்பி நீங்க ஆப்ரேட் பண்ணாலும் இந்த ப்ரோக்ராம் எங்க இருக்கும்? ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கும். சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்க அப்படின்னா சிபிஓல, ஓகே, சிபிஓல டைரக்டா ஹார்ட் டிஸ்க்ல எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹார்ட் டிஸ்க்ல டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணாலும் அவ்வளோ ஸ்பீடாகவும் இருக்காது. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் அவ்வளோ ஸ்பீடாக இருக்காது. ஓகே, ஹார்ட் டிஸ்க் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்காது. ஓகே, சிபி வந்து ஹார்ட் டிஸ்க் கிட்ட இருந்து அந்த டேட்டா 1+1 டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணால் அந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணும்போது, ஓகே, இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணும்போது டபுள் கிளிக், இந்த ஃபைலை, ஹார்ட் டிஸ்க்ல இந்த ஃபைல் இருக்கு, இந்த ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது ரேம், உங்கள் ரேம்ல இந்த ப்ரோக்ராமோட காப்பி, ஓகே, இந்த ப்ரோக்ராமோட ஒரு காப்பி ரேம்ல 0s and 1s ஃபார்மேட்ல போய் ஸ்டோர் ஆகும். 0s and 1, ஏன்னா சிபியூக்கு 0s and 1s தான் தெரியும். அப்போ இந்த ப்ரோக்ராமோட காப்பி ரேம்ல, இந்த ப்ரோக்ராமோட டேட்டா ஒரு காப்பி ரேம்ல 0s and 1s ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும். இப்போ சிபியூ என்ன பண்ணும்? இந்த ரேம்ல ஸ்டோர் இருக்க டேட்டா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஆனால் ரேம்ல இருந்து ப்ராசஸ் பண்ணால் ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ சிபியூ கேன் கெட் த டேட்டா ஃப்ரம் த ரேம். கிளியர்? புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் ரன் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம், ஒரு க்ரோம் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு விஎல்சி மீடியா பிளேயராக இருக்கட்டும், ஒரு நோட் பேட் அப்ளிகேஷனாக இருக்கும், அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ரேமில் போய் ஸ்டோர் ஆகும். ரேம்கிட்ட இருந்து தான் சிபி அந்த ப்ரோக்ராமை ப்ராசஸ் பண்ணும். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இல்லை அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரேம்லேருந்து இந்த டேட்டா ரிமூவ் ஆகிடும். டெம்பரவரியாக தான் ஸ்டோர் ஆகும், பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஓகே, ஷோ அ சாம்பிள். Okay, can we see? Let's open the task manager. ஓகே, ஸோ இதான் உங்கள் டாஸ்க் மேனேஜர். ஸோ இதில் நிறைய ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. மெமரிங்கிறது ரேம், சிபியூங்கிறது உங்களுக்கு தெரியும், ரேம்லேருந்து சிபியூ வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணும் ஹார்ட் டிஸ்க். சரி, இப்போ நான் நோட் பேட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன், நல்லா பாருங்க. நோட் பேட், இப்போ இந்த நோட் பேடோட ஃபைல்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்? ஹார்ட் டிஸ்கில். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நோட் பேட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமே இந்த நோட் பேட் இருக்கும். ஏன்னா இது வந்து பெர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ்ல, பெர்சிஸ்டன்ட்னா பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் லைக் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்குங்கிற பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்ல இந்த ப்ரோக்ராம் சேவ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இந்த ப்ரோக்ராமோட காப்பி ரேம்ல போய் ஸ்டோர் ஆகும். சி கேன் யூ சி? See again, I'll open. Okay, can you see? ரேம்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கான். How many can you see? இந்த நோட் பேடோட ப்ரோக்ராம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆயிருக்கா? 25.3 MB ஸ்டோர் ஆயிருக்கா? எனிஒன்? ஸோ அப்போ இப்போ நான் டைப் பண்றேன், சி 0% இருக்கு,
Can you see CPU வந்து 0%? Okay, not for 2 times open. Okay, fine. இப்போ நான் டைப் பண்றேன். See, ரேம்ல டேட்டா இன்க்ரீஸ் ஆகுதா? See, okay. CPU ப்ராசஸ் பண்ணுதா? Can you see? You don't see. CPU ப்ராசஸ் பண்ண பாருங்க. See, மெமரி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஏன் மெமரி இன்க்ரீஸ் ஆகுது? இந்த டேட்டாலாம் டெம்பரவரியா ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த டேட்டாலாம் டெம்பரவரியா உங்க ரேம்ல ஸ்டோர் ஆகுது. இந்த டேட்டாலாம் இந்த டேட்டாலாம் டெம்பரவரியா ரேம்ல ஸ்டோர் ஆகுது. ஓகே, CPU ப்ராசஸ் பண்ண பாருங்க. டைப் பண்ண இந்த டேட்டாவை CPU ரேம்ல இருந்து ப்ராசஸ் பண்ணு. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா எனக்கு பர்மனண்டா வேணும். பர்மனண்டானா எனக்கு சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமும் வேணும்னா இந்த டேட்டா எங்க நான் சேவ் பண்ணேன்? இந்த டேட்டா எங்க சேவ் பண்ண எனக்கு பர்மனண்டா இருக்கும்? இந்த டேட்டா எங்க சேவ் பண்ண எனக்கு பர்மனண்டா இருக்கும்? ஃபைல், சேவ் as hard diskல. Okay, I want to save in my hard disk. See, in a local diskல I want to save. இல்ல நான் லோக்கல் டிஸ்க்ல சேவ் பண்ணாம இது க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த டேட்டா எனக்கு ரேம்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். தட்ஸ் ஆல். See, ஸோ என்ன கேம் அப்படின்னா அந்த டேட்டாங்கிறது உங்க ஹார்ட் டிஸ்க்ல ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணுவதால ரேம் ரொம்ப ஃபாஸ்டா எஃபிஷியண்டா ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் லேப்டாப்ல வாங்கும்போது ரேம் செக் பண்றீங்க. 8 GB ரேமாவா 60 GB ரேமாவா? ஏன்னா அந்த அளவுக்கு டேட்டா அதில் ஸ்டோர் பண்ணி உங்க சிபியால ப்ராசஸ் பண்ண முடியுமான்னு. புரியுதா? டெம்பரவரியா அந்த டேட்டாவெல்லாம் உங்க ரேம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். CPU ரேம் தான் அந்த டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். அப்போ நிறைய ரேம் இருந்தால் தான் நிறைய டேட்டா ரேம்ல ஸ்டோர் பண்ண முடியும். 16 GB ரேம், நிறைய ரேம் இருந்தால் தான் நிறைய டேட்டா அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் டெம்பரவரியா. அந்த டைம்ல CPU எடுத்து அந்த ப்ராசஸ் பண்ண முடியும். காட் இட்? நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க, உங்க லேப்டாப்ஸ்லயோ ஃபோன்லயோ பேக்ரவுண்ட்ல நிறைய அப்ளிகேஷன் ரன் பண்ணுவீங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப ஸ்லோ ஆகும். பேக்ரவுண்ட்ல நிறைய அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஸ்லோ ஆகும். ஏன்? ஏன்னா அந்த அப்ளிகேஷனோட டேட்டா எல்லாமே ரேம்ல ஸ்டோர் ஆயிடும். உங்க ரேம் வந்து ஃபுல்லா இருக்கனால சிபியோல ஸ்லோ ஆகும். சிபி ப்ராசஸ் பண்ற ஸ்லோ ஆகும். புரியுதா? சிபி ப்ராசஸ் பண்ற ஸ்லோ ஆகும் அவ்வளோ டேட்டா ரேம்ல இருந்துச்சுன்னா. அப்போ நீங்க இந்த ரேமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீட் ஆயிடும். அப்போ ரேமோட கெப்பாசிட்டிலையும் இருக்குன்னு சொல்ல வரேன். சிபியூ பேஸ் பண்ணி இருக்கு. சிபியூ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுலையும் இருக்கு, எவ்வளோ டேட்டா ரேம்ல ஸ்டோர் பண்ணுறதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ரேமால 10 அப்ளிகேஷனோட டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும் அட் டைம். அப்படின்னா 16 அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும்போது ஸ்லோ கிராஷ் ஆகும். இது எல்லாமே இருக்கு. காட் இட்? கிளியர்? கிராஷ் ஆகும். கிராஷ் ஆயிருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க க்ரோம் கிராஷ் ஆகி? ஆன்லைன் ஃபீல் க்ரோம் கிராஷ் ஆயிருக்கா? எத்தனை பேருக்கு? எத்தனை பேருக்கு க்ரோமு இல்லை எதனால நீங்க எத்தனை பேர் நீங்க பாத்துக்கீங்களா? ஒரு குரோம்ல மல்டிபிள் டேப்ஸ் ஓபன் பண்ணிருப்பீங்க. குரோம்ல மல்டிபிள் டேப்ஸ் ஓபன் பண்ணிருப்பீங்க. அப்பதான் கிராஷ் ஆகும். சும்மா குரோம் கிராஷ் ஆகாது. நீங்க மல்டிபிள் டேப்ஸ். எத்தனை பேர் குரோம்ல மல்டிபிள் டேப்ஸ் ஓபன் பண்ணி எனக்கு குரோம் கிராஷ் ஆயிருக்கு? ரைஸ் ஹேண்ட் ஆர் புட் எஸ் ஆன்சர். எத்தனை பேருக்கு மல்டிபிள் டேப்ஸ் குரோம்ல நான் மல்டிபிள் டேப்ஸ் ஓபன் பண்ணி எனக்கு குரோம் கிராஷ் ஆயிருக்கு? நிறைய பேருக்கு கிராஷ் ஆயிருக்கு. எதனால? ஏன்னா ரேம் பத்தல, எஃபிஷியண்டா மெமரி இல்ல. தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே, கிளியர்? ரேம்க்கும் ஹார்ட் டிஸ்க் கிளியரா புரிஞ்சா? அவங்களுக்கு கிளியர்? ரேம்க்கும் ஹார்ட் டிஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே ஓகே, குட். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இபிஎஸ்ங்கிறது இட்ஸ் அ ஹார்ட் டிஸ்க். EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோருங்கிறது இட்ஸ் அ ஹார்ட் டிஸ்க். இட்ஸ் அ ஸ்டோரேஜ். இட்ஸ் அ பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். இட்ஸ் அ பெர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ்.
Okay, it's a storage, persistent storage service. Okay, so அப்போ இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். EBSங்கிற அந்த சர்வீஸ்ல போயிட்டு யூ கேன் கிரியேட் த ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கோட பர்பஸ் என்ன பண்ணா, நார்மலாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றீங்க. ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் delete this one. ஓகே, ஜெனரலி யூ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க லான்ச் பண்றீங்க. அப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க லான்ச் பண்ணும்போது என்னென்ன கொடுக்கணும், நேம், ஏஎம்ஐ, உங்க ஓஎஸ் கொடுக்குறீங்க. இந்த ஓஎஸ் எங்க போய் இன்ஸ்டால் ஆகும், உங்களோட EBS வால்யூம். ஓகே, EBS வால்யூம், அது பேர் வால்யூம் சொல்லுவாங்க. இங்க ஹார்ட் டிஸ்கை வந்து EBS வால்யூம் சொல்லுவாங்க. இங்க ஸ்டோரேஜ் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து EBS வால்யூம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த EBS வால்யூம் வந்து மேண்டரி. ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த EBS வால்யூம் இல்லாமல் லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா இதுல தான் உங்க ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். கிளியர்? காட் இட். ஸோ இந்த EBS வால்யூம்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. GP3, GP2, IO1, IO2. ஸோ டுமாரோ நான் வந்து இதை பத்தி ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். GP3னா என்ன, GP2னா என்ன, IO1னா என்ன, IO2னா என்ன, கோல்டு HDDனா என்ன, த்ரூபுட் ஆப்டிமைஸ் SSDனா என்ன, மேக்னெட்டிக் ஸ்டாண்டர்ட்னா என்ன. நான் கிளியரா இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஸோ SSD ஆர்டிஸ்ட் தெரியும், மேக்னெட்டிக் டிஸ்க் தெரியும், ஹார்ட் டிரைவுக்கும் SSDக்கு டிஃபரன்ஸ் இதெல்லாம் சொல்றேன். SSDனா என்ன, ஹார்ட் டிரைவ்னா என்ன, இது எல்லாமே நான் கிளியரா சூப்பரா நான் பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் வரி. ஓகே, பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ ஸ்டோரேஜ், தட்ஸ் ஆல். வால்யூம்ங்கிறது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். இதுல தான் OS ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். கிளியர்? ஓகே, ஸோ லெட்ஸ் கிரியேட் லினக்ஸ். ஓகே, விண்டோஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம், அப்புறம் லினக்ஸ் பண்ணலாம். விண்டோஸ் மிஷின். ஓகே, லெட்ஸ் சூஸ் விண்டோஸ். Okay, Windows machine. I'll choose a keypad. My keypad. Good. Now volume எவ்வளவு create பண்றேன், 30 GB. 30 GB of volume hard disk create பண்றேன். Launch instance. Let's connect this one. Okay, RDP வழியா connect பண்ணலாம். Okay, what is the by default username என்னது? Administrator. See, administrator username. Okay, let's hit the password. Okay, upload the private key. Decrypt. Get the password. See, we just log into our Windows instance.
Okay, I think, okay, fine, it's logging. Okay, we have to launch some more efficient instance type. I have to choose. I was slow work. Okay, T2, T3 micro, maybe it will be more slow. Okay, not a problem. That's not a problem. So, okay, fine. See, so we have a hard disk of yeah, 30 GB. ஸோ இப்போ எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நான் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு டெவ் என்வரான்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட்காக இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுன்னு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் டெவ் என்வரான்மெண்ட். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் பத்தலங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்டோரேஜ் ரிமைனிங் ஸ்டோரேஜ் ஒரு 10 ஜிபிக்கு தான் ஃப்ரீயாக இருக்கு. இப்போ இந்த ஸ்டோரேஜ் வந்து பத்தலங்கிறாங்க. பை டிஃபால்ட் இது வந்து ரூட் வால்யூம். ஓகே, இது வந்து ரூட் வால்யூம் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரூட் வால்யூம். ஓகே, ஏன் இது வந்து ரூட் வால்யூம் சொல்றாங்க அப்படின்னா பிகாஸ் இதில் தான் உங்கள் ஓஎஸ் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு. சி விண்டோஸ் சிம்பிள் இருக்கா, எந்த வால்யூமில் உங்களோட ஓஎஸ் ஃபைல் இன்ஸ்டால் ஆயிருக்கோ தட்ஸ் வால்யூம் இஸ் கால்ட் அஸ் ரூட் வால்யூம். நோட்டா எந்த ஓஎஸ்ல உங்களோட சாரி எந்த வால்யூமில் எந்த ஆர்டிஸ்ட் எந்த வால்யூமில் உங்களோட ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கோ தட்ஸ் வால்யூம் இஸ் கால்ட் அஸ் ரூட் வால்யூம். மீதி எல்லாமே நார்மல் வால்யூம் தான். பட் எந்த வால்யூமில் உங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கோ தட் வால்யூம் இஸ் கால்ட் அஸ் ரூட் வால்யூம். அப்போ இந்த ரூட் வால்யூம், இந்த வால்யூம் நீங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த வால்யூம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்த இன்ஸ்டன்ஸும் உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஏன்னா இதுக்குள்ளே தான் ஓஎஸோட ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த வால்யூம் இருக்குல்ல, இந்த வால்யூமில் வந்து பத்தல, அவங்களுக்கு இனாஃபாக இல்லை. அப்போ எக்ஸ்ட்ராவாக வால்யூம் கேட்குறாங்க. அப்போ வால்யூம் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க, நீட் வால்யூம் ஆஃப் 10 GB. எக்ஸ்ட்ராவாக 10 ஜிபிக்கு வால்யூம் கேட்குறாங்க. ஸோ எங்கே போய் நம்ம அந்த வால்யூம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா you can go to the service called EBS. EBSங்கிற சர்வீஸ் இருக்குல்ல EC2ல, அண்டர் EC2 you can see EBS volumes. ஸோ இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், you can create a volumes. ஸோ இப்போ நம்மளுக்கு கிரியேட் பண்ண டிஃபால்ட் வால்யூம் இது. You can see that I think from this which is the default volume. See, this is a default volume, root volume. இப்போ நம்ம கிரியேட் பண்ண root volume இதுதான். Okay, this is a root volume. Okay, இதுதான் root volume. Just now we have created is a root volume. Got it? Okay, fine. So now what we want to do is we want to create a extra volume, add additional volume. So create volume. சரி, ஓகே. இப்போதான் சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, என்ன ப்ராப்ளம் சொல்றேன். ஓகே, இப்போ உங்க இன்ஸ்டன்ஸ் எங்க கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஓகே where your instance created. Okay, before that I forgot to explain a concept called global infrastructure. I forgot to explain a concept called global infrastructure. ரொம்ப important concept. I just forgot that concept. Okay, we'll learn that infrastructure, global infrastructure. Okay, so let's learn this. Very important. Everyone, can we learn this? Very important. இது படிச்சாதான் further நம்ம மூவ் பண்ண முடியும். Can we learn everyone? Global infrastructure, AWS ஓட global infrastructure. AWS ஓட global infrastructure என்ன அப்படின்னா எங்கெல்லாம் AWS டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க, எந்தெந்த ரீஜன்லாம் AWS டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு கான்செப்ட் இருக்கு, I'll show you. AWS global infrastructure concept. See, இங்க ரீஜன் சொல்லுவாங்க. இங்க ரீஜன் சொல்லுவாங்க, availability zone சொல்லுவாங்க. Okay, what is region, what is availability zone? Let's understand. Okay, what is region and what is region, what is availability. Okay, availability zone. Clear? What is region, what is availability zone? Let's understand this. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். Okay, so let's consider Chennai. Okay, Chennai is a region. Let's consider Chennai is a region. Okay, so in Chennai region, okay, listen.
in Chennai region. Chennai region, okay, this is your Chennai region. Okay, Chennai region KFC. Let's consider KFC brand. So எல்லாருக்குமே KFC ஓட brand தெரியும். ஸோ சென்னை ரீஜன்ல KFC-யோட பிரான்ச் எங்க இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பிரான்ச்சா இருக்கு. லெட்ஸ் கன்சிடர் சென்னை ரீஜன்ல ஒரே ஒரு ஓகே சென்னைங்கிற ரீஜன். இட் இஸ் a region. சென்னை ரீஜன். ஓகே, இப்போ சென்னைங்கிற ரீஜன்ல எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குன்னா டி நகர். ஓகே, டி நகர்ல மட்டும் ஒரு பிரான்ச் இருக்கு, ஒன் பிரான்ச். தட்ஸ் கால் ஒன் அவைலபிலிட்டி ஜோன். ஒரு அவைலபிலிட்டி ஜோன் என்ன? இந்த இடத்துல கேஎஃப்சி அவைலபிளா இருக்கும். தட்ஸ் கால் அவைலபிலிட்டி ஜோன். அவைலபிலிட்டி என்ன? இந்த இடத்துல கேஎஃப்சி சிக்கன்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ ஒன் ஏசி இருக்கு, ஏசி ஒன் அவைலபிலிட்டி ஜோன் 1 இருக்கு. ஸோ இங்க போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் த கேஎஃப்சி சிக்கன்ஸ். இங்க போனீங்கன்னா யூ வில் கெட்டிங் கேஎஃப்சி சிக்கன்ஸ். இப்போ என்ன ப்ராப்ளம்? அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா due to some road works in T Nagar, it is a T Nagar, okay, it's in T Nagar. T Nagar இருக்கு. ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டி நகர்ல ரோட் ஒர்க். டி நகர்ல ரோட் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, டி நகர்ல ரோடு ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டி நகர்ல ரோடு ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கனால இந்த ஷாப் வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டி நகரில் ரோடு ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கனால இந்த ஷாப்பை வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாராச்சும் கேஎஃப்சி சிக்கன் வந்து ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஈட் அப்படின்னா, ஆர் வாண்ட் டு ஈட் டுடே அப்படின்னா, வெதர் கேஎஃப்சி சிக்கன் இஸ் அவைலபிள். ரோடு ஒர்க்னால டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரான்ச்சை. இப்போ யாராச்சும் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடணும்னா இந்த ஷாப் அவைலபிளா இருக்குமா? நோ. வாட் அபவுட் அதர்ஸ்? அவைலபிளா இருக்குமா? சென்னை ரீஜன்ல அவைலபிளா இருக்குமா? மொத்தமா சென்னை சென்னைங்கிற ரீஜன்ல ஒரே ஒரு ஷாப் தான் இருக்கு. அதுவும் ரோடு ஒர்க்னால டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதனால கேஎஃப்சி கஸ்டமர்னால சிக்கன் சாப்பிட முடியுமா? கேஎஃப்சி சிக்கன். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும்? வாட் ப்ராப்ளம் will occur? Anyone? What problem will occur? Okay, what problem will occur? என்ன ப்ராப்ளம் நடக்கும்? கஸ்டமர் லாஸ். எஸ் கணேஷ்குமார். பிராண்ட்லெஸ். எஸ். அப்போ அவங்களோட பிராண்டோட ரெப்யூட்டேஷன் குறையும், அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? காம்படிஷன் பிராண்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா கேஎஃப்சிக்கு நிறைய காம்படிஷன் பிராண்ட் இருக்கு, அங்கே போய் சிக்கன்ஸ் போய் சாப்பிடுவாங்க. கரெக்டா? அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? வாட் இஸ் த சொல்யூஷன்? ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன் தான் இருக்கு. ஒரே ஒரு ஏசி ஸ்டாண்ட் ஃபார் அவைலபிலிட்டி ஜோன் ஒன்னே ஒன்று இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்ன? எனிவன்? வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ்? என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? எனிவன்? ஃபர்ஸ்ட், more AC, more availability zone. We have to create more availability zone. அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தாம்பரம், லெட்ஸ் கன்சிடர் in தாம்பரம் இந்த தாம்பரம் ஓகே, தாம்பரத்துல ஒரு கேஎஃப்சி ஷாப் ஓபன் பண்றாங்க. ஓகே, தாம்பரத்துல கேஎஃப்சி ஷாப் ஓபன் பண்றாங்க. காட் இட்? திஸ் இஸ் ஏசி 2. அப்ப சென்னைங்கிற ரீஜன்ல 2 ஏசி இருக்கு. சென்னைங்கிற ஒரு ரீஜன்ல 2 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. தென் தே ஆர் ஓப்பனிங் இன் த வேலச்சேரி. ஓகே, அதர் இன்னொரு பிராண்ட வேலச்சேரியில் ஓப்பன் பண்றாங்க. பிரான்ச், சாரி, நாட் பிராண்ட். ஓகே, வேலச்சேரியில. ஓகே, வேலச்சேரி. ஓகே, ஓகே, இன்னொரு பிரான்ச்சை வேலச்சேரியில் ஓப்பன் பண்றாங்க. ஏசி 3. ஓகே, ஓகே. அப்ப இப்ப சொல்லுங்க, இப்போ இந்த ஷாப் வந்து ரோடு ஒர்க்னால க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 2 ஏசி இருக்குமா?
ஒன்று தாம்பரத்தில் போய் சாப்பிடலாம், வேலைச்சேரியில் போய் சாப்பிடலாம். ஸோ இதனால கஸ்டமர் பிராண்டோட ரெப்புடேஷன் குறையுமா, பிராண்ட் லாஸ் ஆகுமா? கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே ஏடபிள்யூஎஸ்ல மும்பைங்கிற ரீஜியன் சிம்பிள் அப்டேட் பண்ணுங்க. மும்பைங்கிற ரீஜன்ல ஓகே ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. டேட்டா சென்டர்னா அந்த இடத்துல ஏடபிள்யூஎஸ்ல சர்வர்ஸ்லாம் இருக்கும். சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் சர்வர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஏடபிள்யூஎஸோட டேட்டா சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டேட்டா சென்டர். இப்போ உங்களோட சர்வரோ இல்லை உங்களோட சர்வர் வந்து இந்த டேட்டா சென்டர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. டேட்டா சென்டர் அவைலபிலிட்டி ஜோன் 1ல உங்க சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த சர்வருக்குள்ள உங்க வெப்சைட் இருக்கு. காட் இட். அந்த சர்வருக்குள்ள உங்க வெப்சைட் இருக்கு. வெப்சைட் இப்போ இந்த டேட்டா சென்டர் வந்து டவுன் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு டிசாஸ்டர்னால, ஃப்ளட்னால இந்த டேட்டா சென்டர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க கஸ்டமரால வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியுமா? வெதர் யுவர் கஸ்டமர் கேன் ஆக்சஸ் a website? whether your customer can access website? No. அப்போ என்ன சொல்யூஷன்? அதனால தான் AWS என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? AWS கண்டினியூஸா யூஸ் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ கஸ்டமர் லாஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட மை டீம் வில் புட் அ பிளாக் ஆன் தட். ரீசெண்டாக கூட அவுட்டேஜ் ஆயிடுச்சு AWS. இதனால பெரிய கம்பெனிக்கு லாஸ். AWS வந்து டவுன் ஆனதுனால பெரிய கம்பெனிஸ் லாஸ் ஆயிடுச்சு அந்த பர்டிகுலர் டியூரேஷனில். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இது டவுன் ஆயிடுச்சு. நீங்கள் சரி, லெட்ஸ் கன்சிடர் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மாதிரி கம்பெனி எத்தனை பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க? அக்ரி ஆர் நாட்? ஃப்ளிப்கார்ட் மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனி எத்தனை பேர் இந்த டைமில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க? எஸ் ஆர் நோ? ஷாப்பிங் பண்ணவங்களா எவ்வளோ பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ளிப்கார்ட்டில், ஆன்லைனில்? எஸ் ஆர் நோ? எஸ். ரைட். எவ்வளோ பேர் இப்போ ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க? அப்போது என்னோட வெப்சைட் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டேட்டா சென்டர் டவுன் ஆயிடுச்சுன்னா என்னோட கஸ்டமரால ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? முடியாது. இதனால என்ன ஆகும்? ஒரு 5 hours என் கஸ்டமரால என்னோட வெப்சைட்ல ஷாப்பிங் பண்ண முடியும்னா எனக்கு அது லாஸ் இல்லையா? ரெவன்யூ லாஸ் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ரெவன்யூ லாஸா இல்லையா? ரெவன்யூ லாஸ். ரைட். ரெவன்யூ லாஸ் தானே. அப்போ நான் அகைன் AWS யூஸ் பண்ணுவேனா? AWS போய் நான் சர்வர் கிரியேட் பண்ணுவானா? AWS சர்வர் கிரியேட் பண்ணி அதில் வெப்சைட் வைப்பேனா? நோ, ஐ வில் நாட் டூ திஸ் மிஸ்டேக் அகைன். ஸோ அதனால AWS இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண என்ன பண்ணாங்க அப்படின்னா, மும்பை ரீஜனில் இன்னொரு டேட்டா சென்டர், மும்பையிலே டிஃப்ரெண்ட் இடத்துல, மும்பைங்கிற ஒரு பெரிய ரீஜன், பெரிய சிட்டி. அந்த பெரிய சிட்டியில் நிறைய அவ்வளோ பெரிய ஏரியாவில் தள்ளி 3 டேட்டா சென்டர் வைக்கிறாங்க. ஓகே, கீப்பிங்க 3 டேட்டா சென்டர். ஓகே, இப்போ 3 டேட்டா சென்டர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட சர்வர் இங்கேயும் வச்சிருக்கேன், என்னோட சர்வர் இங்கேயும் இருக்கு, என்னோட சர்வர் இங்கேயும் இருக்கு. 3 டேட்டா சென்டர்லையும் என்னோட வெப்சைட் இருக்கு. சரி, ஓகே, 3 இடத்துல வச்சுக்கோங்க, இல்லை 2 இடத்துல வச்சுக்கோங்க. 3 கூட நான் 2 இடத்துல. இப்போ இந்த டேட்டா சென்டர் டவுன் ஆயிடுச்சுன்னா என்னோட டிராஃபிக் இங்கே வருமா? இந்த டேட்டா சென்டர் டவுன் ஆயிடுச்சுன்னா டக்குனு டிராஃபிக் இங்கே வர வச்சிடலாமா? இப்போ சொல்லுங்க. திஸ் இஸ் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா AWS மினிமம் ஒரு ரீஜனில் 3 டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க, 3 AC. ஒரு டேட்டா சென்டர்ல மினிமம் 3 டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. 3 availability zone they kept a 3 availability zone. I'll show you. ஸோ இப்போ பாருங்க, லெட்ஸ் கோ டு ஏசியா ஸ்பெசிஃபிக். மும்பை இருக்கா? மும்பைங்கிற ரீஜன் இருக்கா? ஜியோகிராஃபிக் ரீஜன்ஸ். மும்பைங்கிற ரீஜன்ல எத்தனை டேட்டா சென்டர் இருக்கு பாருங்க. எத்தனை ஏசி, எத்தனை டேட்டா சென்டர்? அவைலபிலிட்டி சொன்னா டேட்டா சென்டர் எவ்வளவு டேட்டா சென்டர்ஸ் இருக்கு? எனிஒன் இன் மும்பை? how much data center we have? 3 data center. Malaysia minimum 3 data center. Jakarta 3 data center. Hyderabad 3 data center. Hong Kong 3 data center. See, எல்லா இடத்துலையும் மினிமம் they have 3 data centers. ஓகே, இதுவே நீங்க யூஎஸ் வந்தீங்க அப்படின்னா, ஓகே, யூஎஸ் ஈஸ்ட் வந்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா சென்டர் இருக்கு? ஐ திங்க் யூஎஸ் ஈஸ்ட் ஆர் நார்த் வெர்ஜினியா. யூஎஸ் ஈஸ்ட், நார்த் வெர்ஜினியா. இங்க மட்டும் எவ்வளோ டேட்டா சென்டர் இருக்கு? எனிஒன்? how much data center we have here? 6 data center. அப்போ இங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 6 data center இருக்கு. why? ஏன்னா இதுதான் ஆரிஜின்.
இங்கே தான் AWS ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டேட்டா சென்டரை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2006ல் AWS ஃபர்ஸ்ட் அவங்க க்ளவுட் சர்வீஸை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய சரணா ஸ்டோர்ஸ் பிரான்ச் இருக்கு. நிறைய டி நகர்ல நிறைய சரணா ஸ்டோர்ஸ் பிரான்ச்சஸ் இருக்கு. சரணா ஸ்டோர்ஸ் பிரான்ச் சொன்னா எந்த லொகேஷன் வந்து பிரைமா இருக்கும், அங்கதான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அங்கதான் நிறைய பேர் போவாங்க. சரணா ஸ்டோர்ஸ் சொன்னாலே எந்த லொகேஷன் பிரைம்? எனிவன்? எது பிரைம் லொகேஷன் ஃபார் சரணா ஸ்டோர்ஸ்? டி நகர். ஏன்னா அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. தட்ஸ் ஆரிஜின் ஆஃப் சரணா ஸ்டோர்ஸ். டி நகருங்கிற லொகேஷன் தான் சரணா ஸ்டோர்ஸோட ஆரிஜின். அப்போ டிராஃபிக் மீன்ஸ் அங்கதான் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ண வருவாங்க. ஸோ அதனாலதான் அதே மாதிரி தான் நார்த் வெர்ஜினியா, அங்கே எக்ஸிஸ்டிங் கஸ்டமரே அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால அங்கே மட்டும் டேட்டா சென்டர் 6 வச்சிருக்காங்க. கிளியர்? ரீஜியன்ஸ் அண்ட் ஆல்ரெடி சொன்னேன். புரிஞ்சா? காட் இட்? ரீஜியன்ஸ் அண்ட் ஆல்ரெடி சொன்னேன். சரி, இப்போ அப்படியே இங்க வாங்க. உங்க இன்ஸ்டன்ஸ் வந்து எங்க கிரியேட் ஆயிருக்கு பார்க்கலாம். எங்க கிரியேட் ஆயிருக்கு? சிங்கப்பூர்ல சி டேட்டா சென்டர்ல கிரியேட் ஆயிருக்கு. எங்க கிரியேட் ஆயிருக்கு உங்க மிஷின்? சிங்கப்பூர்ல சி டேட்டா சென்டர் கிரியேட் ஆயிருக்கு. குட். ஓகே, அப்போ சிங்கப்பூர்ல சி டேட்டா சென்டர். ஓகே, டேட்டா சென்டர் சில இருக்கு. சரி, ஓகே. நான் வால்யூம் கிரியேட் பண்ண போறேன். EBS வால்யூம், கிரியேட் வால்யூம். சரி, எவ்வளவு ஜிபி? 10 GB சினார். ஓகே, இன் IOPS த்ரூ போட் இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். டோன்ட் வரி, இதெல்லாம் விட்டுருங்க. I'll teach you. அவைலபிலிட்டி ஜோன். இப்போ உங்க ஆர்டிஸ்ட்டை எங்க கிரியேட் பண்ணும்? சிங்கப்பூர் ஏ ஜோன்ல கிரியேட் பண்ணுமா, ஏ டேட்டா சென்டர்ல கிரியேட் பண்ணுமா, பி டேட்டா சென்டர்ல கிரியேட் பண்ணுமா, சி டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணுமா? சரி, இப்போ நான் ஏ டேட்டா சென்டர் கிரியேட் பண்ண அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ஸ் வந்து சி டேட்டா சென்டர்ல இருக்கு. சி டேட்டா சென்டர். ஓகே, இன்ஸ்டன்ஸ் வந்து சி டேட்டா சென்டர்ல இருக்கு. உங்க ஆர்டிஸ்ட் வந்து உங்க ஆர்டிஸ்ட் வந்து ஏ டேட்டா செட்ல கிரியேட் பண்றீங்க. இப்ப சொல்லுங்க, ஏ டேட்டா சென்டர்ல இருக்க ஆர்டிஸ்ட சி டேட்டா சென்டர்ல இருக்க இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ண முடியுமா? இது எப்படி ஆர்டிஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும்? இங்க இருக்க ஆர்டிஸ்ட்க ஏதோ ஒரு டேட்டா செட்ல இருக்க ஆர்டிஸ்ட்க சி டேட்டா செட்ல ஏ டேட்டா செட்ல இருக்க ஆர்டிஸ்ட்க சி டேட்டா சென்டர்ல இருக்க இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ண முடியுமா? எனிவன்? யோசிச்சு பாருங்க. கடையில ஆர்டிஸ்ட் இருக்கு, லேப்டாப் உங்க வீட்டுல இருக்கு, அங்கேருந்து நீங்க கனெக்ட் பண்ணுவோம் ஆர்டிஸ்ட்க. எனிவன்? எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? சரி, அப்படியுமே கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியுமே கனெக்ட் பண்றீங்கன்னா லாக் இருக்காம இருக்குமா? லாக் இஷ்யூ இருக்குமா இருக்காதா? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. சி டேட்டா சென்டர்ல உங்களோட இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அங்க ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணா ஃபாஸ்டா இருக்குமா, இல்ல எங்கேயோ இருக்க ஏ டேட்டா சென்டர்ல ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணா ஃபாஸ்டா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க, எது ஃபாஸ்டா இருக்கும்? ஆர்டிஸ்ட் எங்க கிரியேட் பண்ணா ஃபாஸ்டா இருக்கும்? எங்க இன்ஸ்டன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதனால பை டிஃபால்ட்டா எங்க உங்க இன்ஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்கோ அங்க ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணாதான் உங்களால இன்ஸ்டன்ஸ் அட்டாச் பண்ண முடியும். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க வால்யூமை சி டேட்டா சென்டர்ல கிரியேட் பண்ணி, ஏன்னா அங்கதான் உங்களோட இன்ஸ்டன்ஸ் இருக்கு. கிரியேட் வால்யூம், தட்ஸ் ஆல். சி எனக்கு வால்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் as add on வால்யூம். ஓகே, add on வால்யூம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ஆட் ஆன் வால்யூமை நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஓகே, இந்த ஆட் ஆன் வால்யூமை நம்ம அட்டாச் பண்ண போறோம். இப்போ சி இது அட்டாச் ஆயிருக்காது, கிரியேட்டிங்ல இருக்கு, இன்னும் அட்டாச் ஆகல. ரிஃப்ரெஷ். சி அவைலபிள் இருக்கு. அவைலபிளா இட்ஸ் ரெடி டு அட்டாச். வால்யூம் கிரியேட் பண்ணிட்டோம், பட் என்ன பண்ணல, அட்டாச் பண்ணல. இது கூட உங்க இன்ஸ்டன்ஸோட இன்னும் அட்டாச் பண்ணல. அதனால தான் அவைலபிள் வருது. ஒன்ஸ் நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get as in use. Okay, just wait a minute, friends.
ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அவைலபிள். ஓகே, அவைலபிள். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, பட் இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இன் யூஸ் வந்துடும். இன்னும் உங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து இது யூஸ் பண்ணல, அட்டாச் பண்ணால் தான் உங்கள் இன்ஸ்டன்ஸால் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இன் யூஸ் வந்துடும். ஓகே, லெட்ஸ் கோ அட்டாச். செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆக்ஷன் கொடுங்க, அட்டாச் வால்யூம் கொடுங்க, உங்கள் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். விண்டோஸ் மிஷின் உங்கள் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். டிவைஸ் நேம் உங்கள் ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒரு டிவைஸ் நேம் நீங்கள் செட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு உங்கள் ஓஎஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த நேம், இதில் ஏதாவது ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த நேம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வால்யூமால் ஈஸியாக உங்கள் ஓஎஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு ஒரு நேம், ஐ வில் சூஸ் இஸ் நேம். இந்த நேம் மூலிமா your OS instance will identify your hard disk. Attach volume, that's all. இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இருக்கா வால்யூம்? இல்லை, எங்கே போச்சு வால்யூம்? நம்ம ஹார்ட்வேர் லெவலில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, மீன்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். பட் ஓஎஸ் லெவலில் நம்ம என்ன பண்ணோம்? பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம். இங்கே என்னன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. சூப்பர். இப்போ என்ன வாட் ஐம் கமிங் டு சேஸ், ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஒரு ஆர்டிஸ்ட் கடையில் போய் வாங்கிட்டு வரீங்க. சரி, ஒரு லேப்டாப்பே எடுத்துக்கலாம், நாட் இன்ஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்டிஸ்ட் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே, ஜஸ்ட் பை ஆர்டிஸ்ட் வாங்கிட்டு வந்து அந்த ஆர்டிஸ்ட்கே உங்கள் லேப்டாப் கூட அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ண உடனே உங்களால் உங்கள் ஆர்டிஸ்ட்ல டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. புது ஆர்டிஸ்ட்ல டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் ஆர்டிஸ்ட்க்கு வாங்கிட்டு வந்து எந்த ஆர்டிஸ்ட்னா புதுசாக இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது. என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா ஹார்ட் இதை உங்கள் ஹார்ட் அப்படின்னா, ஓகே, இதான் உங்கள் ஹார்ட் அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ்? லெட்ஸ் கன்சிடர் 10 GB. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் சொல்லணும். உங்கள் ஹார்ட் கிட்ட எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் சொல்லணும். தட்ஸ் கால்ட் கிரியேட்டிங் பார்ட்டிஷன். எனக்கு 10 GB எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னு நீங்கள் கேட்கணும். உங்கள் ஹார்ட் பிரிக்கணும். தட்ஸ் கால்ட் கிரியேட்டிங் பார்ட்டிஷன். பார்ட்டிஷன் என்ன? 10 GB ஹார்ட் இருக்கு, எடுத்தோன்னே டேட்டாலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஹார்ட் கேட்கணும், எனக்கு எவ்வளோ டேட்டா வேணும். 10 GB உங்களுக்கு எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்க? என்டையர் 10 GB ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா என்டையர் 10 GB நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை 5 GB ஸ்டோர் பண்ணால் 5 GB பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை 10 GB ஸ்டோர் பண்ணால் 10 GB பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போது நான் வந்து என்டையர் 10 GB தான் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ 10 GB பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறைய ஃபைல் சிஸ்டம் இருக்கு. ஃபேட்டு, ஓகே, ஃபேட்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, அனதர் வந்து வி ஹேவ் ஓகே விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம். ஸோ NTFS அது மாதிரி இருக்கு. NTFS, ஃபேட்டு, வி ஹேவ் லாட் ஆஃப் ஃபைல் சிஸ்டம். இதில் எந்த மாதிரி ஃபைல் சிஸ்டமில் நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்க? ஃபேட் ஃபைல். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபைல் சிஸ்டம் ஆகும், பெரிய விஷயம் கிடையாது. அப்போ நீங்கள் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணும்போதே ஃபார்மெட் ஆகும். ஃபார்மெட் அடிக்கும் போது எந்த ஃபைல் சிஸ்டமில் வேணும், ஃபேட்டா NTFSஆ? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 GB பார்ட்டிஷன் கிரியேட் ஆகி ஃபார்மெட் ஆகி அந்த ஃபைல் சிஸ்டம்க்கு ஃபார்மெட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேட்டாவே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இங்கே எந்த பார்ட்டிஷனும் காமிக்கல. நீங்கள் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண தான் இங்கே காமிக்கும். கோ டு விண்டோஸ், create, எங்கள் விண்டோஸ் ஸ்லோவாக இருக்கு பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப். கிரியேட் ஃபார்மெட் ஆர்டிஸ்ட் பார்ட்டிஷன் இது கொடுத்துக்கோங்க.
ஓகே, இருக்கா? 10 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கா? அன்அலோகேட்டட். அப்போ பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணுவீங்க பார்ட்டிஷன்? கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம், நெக்ஸ்ட். எவ்வளோ ஜிபிக்கு பண்ண போகிறேன்? என்டையர் 10 GB பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போகிறேன். டி டிரைவ், அந்த பார்ட்டிஷனோட நேம் வந்து டி கொடுத்துக்கிறேன், இல்லை என்ன லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், என்ன ஃபைல் சிஸ்டம்? ஃபேட்டா, ஆர்இஎஃப்எஸ்ஆ? எனக்கு வந்து என்டிஎஃப்எஸ் அதான் நல்லா இருக்கும். நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம், ஐ கோ ஃபார் தட். நெக்ஸ்ட், விண்டோஸ்க்கு இட் வில் பி பெஸ்ட். ஃபார்மட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? என்ன எடுக்குது பாருங்க, வால்யூம் டைப் சிம்பிள் வால்யூம், செலக்ட் டிஸ்க் 1, 10 ஜிபிக்கு எனக்கு வேணும், டி டிரைவ், என்டிஎஃப்எஸ், குவிக் ஃபார்மட் எஸ். குவிக் ஃபார்மட் எஸ் ஃபார்மட் ஆகும். ஃபார்மட் ஆகி உங்களுக்கு பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். அந்த என்டி 10 ஜிபி கிரியேட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டோரிங் டேட்டா. தட்ஸ் ஆல். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே போய் பாருங்க. See, see. Okay, you can start storing the data. Clear? So this is how you create a volume. You attach it. You create a partition. Then you can start storing the data. Clear? So அப்போ என்ன பண்ணோம்? வால்யூம் கிரியேட் பண்ணணும், அது இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணணும், பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். Clear? Any doubts, friends? You can ask me. Any doubts? So tomorrow இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம். So don't miss the class tomorrow. Okay? Thank you. Any doubts, you can ask me. So you can start storing files, data, எல்லாமே இந்த பார்ட்டிஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். Any doubts? No. Okay. Let's see you on next class tomorrow. Thank you.